ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 31வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். 11th என்கிட்ட சினிப்பை காலேஜில் ஏற்றுக்கலன்னு சொன்னார். ஆனால் காலேஜில் சினிப்பை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, அவர் சொன்னது உண்மைதான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பிடலான்னு பார்த்தா இவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது. அம்மா என்னாச்சுன்னு கேட்பா. ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு அல்லா நீங்கள் தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. சினிப்புக்கு பதட்டமாயிடும். அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்பா. இன்னைக்கு விரதத்தோட முதல் நாள் இல்லையா, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. சாப்பாடை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு பார்ப்பாங்க. ஆனா சாப்பாடை முழுங்க முடியாது. அம்மா என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லவா. இந்த வருஷத்தோட இஃப்தார் ரொம்ப நல்லபடியா நடந்துருச்சு. அல்லாக்கு தான் நன்றி சொல்லணும். நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப அழகா பேசுன. நீ பிரேயர் ரூமை விட்டு வெளில வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பிரேயர் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்திட்டேன்னு சொல்லுவாரு. பிரேயர் ரூமை பத்தி நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இஃப்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். எனக்கு பதிலா பிரேயர் ரூம்ல நம்ம குடும்பத்துல உள்ள இன்னொருத்தர் இருக்காங்கன்னு சொல்லுவான். சுனைட் பொறுமையா சொல்லி, யாரு பிரேயர் ரூம்குள்ள போனா இதை பத்தி எனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு கேட்பாரு. சித்தப்பா, நான் இந்த டிசிஷனை உங்களோட அண்ணன் பையனா எடுக்கல, ஆனா இந்த இடத்தோட சர்வெண்டா நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். உங்களோட பொண்ணு தானே சொல்லுவான். சாடிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஷாக்ல பொறையேற ஆரம்பிச்சிரும். இது மாதிரி பனிஷ்மெண்ட்டை உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பத்தி யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் நான் இங்க வந்தேன். அல்லா கிட்ட ஃபேஸ் ப்ரே பண்ணட்டும்னு சொல்லுவான். சரிப்பா, ஆனா அவ என்ன மிஸ்டேக் பண்ணான்னு கேட்பாரு. சித்தப்பா, ஃபேஸா ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணல, எக்கச்சக்க மிஸ்டேக் பண்ணிருக்கா. அல்லாதான் அவளை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு காதல சொல்லுவான். சுனைட், நீ உண்மையாதான் சொல்றியா? ஃபேஸா அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. சித்தப்பா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. முன்னாடி இருக்கிற இந்த பிரெட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் போய் சொல்லுவானா? அதோட எப்போவாவது நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன் கேட்பான். சாடியெல்லாம் எடுத்து எதுவும் பேச முடியாது. இங்க தண்ணி தீந்து போயிடுச்சு, சீக்கிரமா தண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாரு. ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் கடை குடிச்சிட்டு பேசுவாரு. இங்க பாருப்பா, யாரையாவது அனுப்பிட்டு ஹாஸ்னாவா உடனே இங்க வர சொல்லுன்னு சொல்லுவாரு. இந்த சீன்ல 11th எந்த ஒரு டைலாகும் இல்ல. நடக்கிறது எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. வெறும் கையை வாஷ் பண்ணிட்டு வாய்க்கு புளிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்காக ஃபிளைட்டை எடுக்கலன்னு 11 கிட்ட கேட்டப்ப சினிப் ஸ்கூல் போயிட்டு படிக்கல, அதனாலதான் அங்க ஏத்துக்கலன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அது எல்லாமே ஞாபகம் வரும். சினிப் இவங்களை பக்கத்துக்காக வருவா. அம்மா என்னாச்சு, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான், நீ போயிட்டு கெஸ்ட்டை பாருன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் போயிட்டு எந்த ஒரு கெஸ்ட்டையும் பார்க்க மாட்டேன், உங்க கூடயே இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்லுவா. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான், நீ போயிட்டு எல்லாரையும் பாரு. அல்லா ஏற்கனவே இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாரு, இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நீ போயிட்டு அவங்கள பாருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நேற்று நைட் சாப்பிட்டது உங்களுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டாக்டர் 11 கிட்ட இதை பத்தி ஏதாவது கேட்கலாமா, இல்ல எதையாவது நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களான்னு கேப்பா. ஆமாண்டா, நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னாலயான்னு கேப்பா. சலோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்கடா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சாடியும் சுனைடும் எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீஃப் முதல்ல கிளம்பிடுவாரு. சுனைட் கெஸ்ட் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பேசணும்னு சொல்லுவாரு. இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, அவ பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லுவான். 11th வந்து பேசுவாரு. சாடி ஹுடாயி, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சுனைட் ஒன்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கிரேட்டா ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில சாப்பிட்ட பிரெட் எல்லாத்த விடவும் இன்னைக்கு சாப்பிட்ட பிரெட் தான் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. ஆனா சில பேர் இதை பத்தி பேசுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எதுக்காக உப்ப ஹிமாலயாவில இருந்து எடுத்துட்டு வரலன்னு எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லுவாரு. அது மாதிரி சொல்றவங்களெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கவே கூடாது. சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எதுக்காக ஹிமாலயாவில இருந்து உப்பு எடுத்துட்டு வரலன்னு நம்ம கிட்ட கேட்பாங்கன்னு சொல்லுவான். சரி, ஓகே, நான் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெஸ்டிக்காக வெயிட் பண்ணுவாரு. 11 பார்க்கும்போது மெரியும்க்கு கோவம் தான் வரும், தலையை குனிச்சுக்குவாங்க. 11 பார்ப்பாரு. ஆனா எத்தனால இப்படி பண்றாங்கன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியாது. ஹாஸ்னா பயங்கர கோவத்தோட பொண்ணுகிட்ட பேசுவாங்க. என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. ஒன்னும் இல்லை, இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுவா. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா எதுக்காக ஜூனியர் உன்னை லாக் பண்ணி வைக்க போறான்? சரி விடு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற, உன்னோட அப்பா வந்து கேட்பாரு, அவர்கிட்ட பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்னா, ரொம்ப அழகா இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பைசா, நீ உன்னோட பாதையை மாத்திட்டியா? என்ன தப்பான பாதைக்கு எதுக்காக போய்கிட்டு இருக்க? எதுக்காக நம்மளோட ரிலிஜியனுக்கு மாறா நீ நடந்துக்கிற? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கத்துவாரு. சாரி, கோவப்படாதீங்க, அமைதியா பேசுங்க. பாருங்க, நம்மளோட பொண்ணு ரொம்ப மணி நேரம் அந்த ரூம்குள்ள இருந்திருக்கா, அதனால பார்த்து பேசுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஹஸ்னா, உனக்கு ஒன்னும் தெரியாது, ஹஸ்னா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் பிரிக்கிறதாக இவ ஸ்பெல்ல பயன்படுத்திருக்கான்னு சொல்லுவாரு. ஹஸ்னாவால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. என்னது ஸ்பெல்லான்னு கேட்பாங்க. உனக்கு இன்னுமா புரியல, பிளாக் மேஜிக்னு சொல்லுவாரு. அல்லாதான் உன்னை பாதுகாக்கணும், இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணன்னு கேட்பாங்க. எங்க பாருமா, முன்னாடியே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், ஆனா நான் சொல்றத நீ சுத்தமா கேட்கவே இல்ல. நான் உனக்கு ஏற்கனவே பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், ஆனா நீ செஞ்ச தப்ப நீ கொஞ்சம் கூட உணரல. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசியா, 1க்கு 2 முறை நீ யோசியா. உன்னோட அம்மாவும் நானும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் பண்ணி உன்னை காப்பாத்திருக்கோம். ஆனா இவ்வளவும் பண்ணியும் உன்னோட கண்ணுல இருக்கிற கெட்ட பார்வையை எங்களால போக வைக்க முடியல. கடைசியில இப்ப ரிசல்ட் என்னாச்சு? ஜுனைடுக்கு முன்னால என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவன் எனக்கு முன்னாடி நின்று அவ பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. விசாவில எதுவும் பேச முடியாது. ஷாக் ஆயிட்டு அம்மா பாப்பா இல்லைங்க, அவனோட வார்த்தை அல்லாவோட வார்த்தைக்கு ஈக்குவலானது கிடையாதுல்ல. நீங்க போயிட்டு அவங்கிட்ட பேசி அவனோட இடத்துல அவனை வைங்க. இந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. என்னோட பொண்ணு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பான்னு ஃபேஸா கூப்பிட்டா இவளோட முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. ஹஸ்னா இவளை இங்கிருந்து முதல்ல கூட்டிட்டு போன்னு சொல்லுவாரு. ஃபேஸா எழுதுகிட்டே இருப்பா. வாப்பகலான்னு ஹஸ்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. சரியெல்லாம் நடக்கிறதையும் ஏத்துக்க முடியாது. இவ்வளவு நேரம் கத்தி பேசினதால நெஞ்சு வெளியே வந்துடும். ஜுனைட் ரூமுக்கு வெளில வந்து நிப்பான். ஆனா எதுவும் பேச மாட்டான். இவன் எதுவும் சொல்லனாலும் புரிஞ்சுக்கிட்டு போர்வ தலகனை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. நீ எதுவும் சொல்லலனாலும் நீ இது மாதிரி சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப நான் ஏதாவது பேசினாலும் அதனால எதுவும் மாற போறதில்ல. ஒருவேளை நான் சைலண்டா இருந்தா கூட உன்னோட மனசு மாறாதுன்னு நீ சொல்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பொருவ தலகண்ணி ரெண்டுத்தையும் இவளோட கையில இருந்து வாங்கிட்டு திரும்பவும் பேசுவான். செஞ்ச தப்ப சரி பண்ண முடியாதான்னு நான் உன்கிட்ட கேட்டேன். இஃப்தார்ல ஜாயின் பண்ணா சரி பண்ண முடியும்னு நீ தான் என்கிட்ட சொன்னேன்னு சொல்லுவான். நான் இதை பண்ண சொன்னதுக்கான காரணம் உன்னோட நல்லதுக்காக தான், எனக்காக கிடையாதுன்னு சொல்லுவா. அப்போ உனக்கு எது நல்லதுன்னு கேட்பான். இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு கதவை சத்திடுவா. ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியும் இன்ஷா அல்லா மாஷா அல்லான்னு சொல்றதால அவங்களுக்கு டயர்டாக தான் என்ன. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு தலைவலியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரையை சாப்பிடுவாங்க. லெவன்ட் இவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காம ஒரு மாதிரி யோசனையிலே இருப்பாரு. லெவன்ட் என்னாச்சு, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. சாரி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஆப்சன்மெண்டோட சொல்லுவாரு. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையானு கேட்பாங்க. நான் மெரியுமை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பார்த்தாங்க, ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லுவாரு. அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. இது நார்மலான விஷயம் தானே சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற, அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்களான்னு கேட்பாரு. பிரான்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. சினிப்போட அட்மிஷனை பத்தி நீங்க தப்பா சொல்லிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. லெவன்ட்டுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். யாரு கால் பண்ணான்னு கேட்பாரு. உங்க அப்பாவுக்கு கால் வந்துச்சு, நான் தான் கால் அட்டன் பண்ண. ஒரு மேடம் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பாரு. அட்மிஷனை பத்தி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி மெரியும்க்கு தெரியுமான்னு கேட்பாரு. நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். இவ்வளவு நாளா அவங்க உங்களை ஹீரோன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச ஹீரோ பொய்க்காரன்னு அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பெஸ்டி, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன ஹீரோன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னோட ஒரே ஒரு விருப்பம் அந்த பொண்ணு அங்கிருந்து காப்பாத்தணும்ன்றது மட்டும்தான் சொல்லுவாரு. லெவன்த் போது நிறுத்துங்க. சைக்காட்ரிஸ்டா இருக்கிறதால உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுமா என்ன? உங்களோட ஒரே ஒரு விருப்பம் உடம்பு சரியில்லாத உங்களோட அப்பா, உங்களோட பொண்ணு, நான் எங்க 3 பேரை விட்டும் ஓடி போகணும்ன்றது மட்டும்தான். நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி இருக்கீங்க. அதனாலதான் நான் உங்களுக்காக ஃபேரிடேல உருவாக்கி உங்களை ஹீரோவாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. எப்போதும் போல இவங்க 2 பேரும் சண்டை போடுற சத்தம் மீராவுக்கு நல்லாவே கேட்கும். ஒருவேளை நான் ஹீரோவாகணும்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை பிரான்ஸுக்கு அனுப்பியிருப்பேன். நான் ஹீரோவாக இருப்பேன்னு சொல்லுவாரு. ஆனா அப்படி நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களோட வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நீங்க அப்படி பண்ணலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல இவங்க கத்துறத கேட்க முடியாதுன்னு மீரா ஹெட்போன்ஸை போட்டுக்குவா. முதல்ல உட்காருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாரு. எதுக்காக நான் சினிப்பா பிரான்ஸுக்கு அனுப்பலன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் மீரா தான் காரணம்னு சொல்லுவாரு. இதுக்கும் மீராவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. சினிப்பா நம்ம பிரான்ஸுக்கு அனுப்பணும்னா மீராவை நம்ம தத்தெடுத்திருக்கோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சாரு. ஆனா மீராவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்றதால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லுவாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? குழந்தைய நம்ம திருடிட்டு வந்துட்டோன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. கடைசி நேரத்துல அவங்க மைண்டை மாத்திக்கிட்டாங்க. சினிப் துர்க்கியில தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சினிப்பா கண்டிப்பா அனுப்பணும்னு சொன்னப்ப மீரா சினிப் 2 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம ஒன்னும் ஜெயிலுக்கு போக மாட்டோம் தானே கேட்பாங்க. எனது ஜெயிலா? இதை பத்தி யோசிக்கும் போது ஜெயிலுன்றது மட்டும்தான் உனக்கு ஞாபகத்து வந்துச்சா? மீராவை நம்ம இழந்துருவோம்னு உனக்கு துளி அளவு கூட தோணலையான்னு கேட்பாரு. ஆமா, முட்டாள்தரமா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பெஸ்டி, இதுக்கு முன்னால உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி நான் எஃபர்ட் எடுக்கிறேன்னு எனக்கு சுத்தமாவே புரியலன்னு சொல்லுவாரு. லெவன்த் புரிஞ்சுக்கோங்க, நான் ஆக்சிடென்டலா சொல்லிட்டேன் அவ்வளவுதான்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி படி பார்த்தோம்னா எந்த ஒரு வார்த்தையும் சாதாரணமா வந்துடாது. இதை பத்தி உனக்கே நல்லா தெரியும். பெஸ்டி, நீ என்ன டயர்ட் ஆக்கிட்ட, என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருதுன்னு பெஸ்டிக்கு கஷ்டமா இருக்கும். மணல் கலையில பெட்ஷீட்டையும் தலகாணியும் வைக்கிறதுக்காக வருவான். குட் மார்னிங்னு சொல்லுவான். செனிப்க்கு காதுல விடும். இருந்தாலும் கண்டுக்காம விட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. கேக்குறதுக்கு காதும் இல்லையா, சொல்றதுக்கு உதடும் இல்லையான்னு கேட்பான். குட் மார்னிங்னு சொல்லிட்டு இவனோட முகத்தை கூட பக்கமா வெளில போயிடுவா. கொட்டை போடலான்னு பார்ப்பான். தையல் விட்டு போயிருக்கும். உடனே ஒரு யோசனை வரும். வேற கொட்டை போட்டுக்கிட்டே தையல் விட்டு போன கொட்டை கையில எடுத்துட்டு வந்து நிற்பான். என்னோட பார்வையில இருந்து ஏதோ சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல வருவா. இந்த ட்ரெஸ்ல தையல் விட்டுட்டு எப்படியாவது தச்சு வைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். செனிப் கொட்டையை பார்த்துட்டு இருப்பா. இதை தைக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஜுனைட் வெளில வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை ஜுனைட் வரலன்னா நான் திரும்பவும் போயிட்டு பேசியிருந்திருப்பேன். நம்மளோட பொண்ணு ஜுனைட் கிட்ட என்னோட வேலையை பத்தி பேசினா நல்லா இருக்கும். ஆரிஃப் கிட்ட சேர்ந்து வேலை பார்க்கறதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு
வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். நானும் அவனும் சேர்ந்து ஒன்னா டெலிவரி பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல. நம்மளெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, சாதாரண ஆளா நம்மள நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. சென்னைட் போறத பார்த்துட்டு நான் போயிட்டு வேலையை பத்தி அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பாரு. வெயிட் பண்ணுங்க, முதல்ல நம்ம போயிட்டு நம்மளோட பொண்ணை பார்க்கலாம், மறுபடியும் உங்களோட பர்சனல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, இப்போதைக்கு அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்காக மட்டும் பேசல, உனக்காகவும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. எங்க உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெட்டரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. நீ போயிட்டு உன்னோட தலைய செவுத்துல முட்டிக்கிறதா நல்லது, உன்னால யாருக்கும் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவாரு. என்னோட அழகான பொண்ணு குட் மார்னிங்னு சொல்லுவாரு. குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங் அம்மா. உள்ள வாங்கன்னு கூப்பிடுவா. வேணாண்டா, நான் உள்ள வரல, உன்னோட அம்மாவை இங்க விட்டுட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த பணியில நான் அதிகமா வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. அச்சோ கடவுளே, என்னமோ நீங்க ஒருத்தர் மட்டும் தான் வேலை பார்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே கேட்பாங்க. வெறும் எதுவும் பேசாத, இதை நினைச்சுலாம் நீ எதுக்கு கவலைப்பட போற, செனிப் நீ சொல்லிட்டா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட வேலையை பத்தி பேசுனியான்னு கேட்பாரு. இல்லப்பா, நாங்க 2 பேரும் இன்னும் சமாதானம் ஆகல, அதனால பேசலன்னு சொல்லுவா. ஏம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, இதெல்லாம் பாவம், இதுல உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொண்ணு தான் காரணம், ஆனா நீ நல்ல வேலை பண்ணிருக்க, அந்த ஃபைஸா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எப்படி நீ தெரியப்படுத்தின, ஒருவேளை ஃபைஸா சொல்றத எல்லாரும் நம்பியிருந்தாங்கன்னா மொத்தமா எல்லாமே மாறி இருக்கும். நான் சொல்றத கேளுடா, எப்பவுமே கண்ணை திறந்து வச்சுக்கோ, அவங்க என்ன பண்றாங்கன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது, புது கேம சீக்கிரமா ஆரம்பிச்சிருவாங்க, நீ தான் பார்த்து நடந்துக்கணும், சின்ன கிட்ட நல்லபடியா பேசு, எல்லாத்துலயும் நல்லது கெட்டது 2 இருக்கும், பார்த்து நடந்துக்கோ, சரி ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுட்டு இருக்காதீங்க, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வெறியம்கே ஒரு மேல கோவம் தான் வரும். கதவை சாத்திட்டு பொண்ணை ஹக் பண்ணிப்பாங்க. தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட பொண்ணை பகடக்கையா யூஸ் பண்ற அப்பா எந்த ஒரு பொண்ணுக்குமே கிடைக்க கூடாது. சுனேட் ஒரு மாதிரி யோசனையில இருப்பான். சாடி வந்து பேசுவாரு. சுனேட், இந்த வீட்டுல எல்லா பவரும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. எல்லா பவருமே அல்லா கிட்ட மட்டும்தான் இருக்கும் சித்தப்பா, எதுக்காக நீங்க வந்து கோவமா பேசுறீங்கன்னு கேட்பான். என்ன நீ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, ஃபைஸா விஷயத்துல நீ எதுக்காக முடிவெடுக்கிறேன்னு கேட்பாரு. உங்களோட பொண்ணு பாவம் பண்ணிருக்கா, நீங்க இப்படி கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லுவான். உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு என்னை விட பெட்டர் ஆகலான்னு பாக்குறியான்னு கேட்பாரு. இது உங்களோட பிரச்சனை, இதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். சின்ன, நான் என்னோட பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சில நேரத்துல மரத்துக்கும் கீழே நீ நடந்து போய்கிட்டு இருப்ப, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆப்பிள் மரத்துக்கும் கீழே நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், மரத்துல நிறைய ஆப்பிள் இருந்துச்சு, அது எனக்கு வேணும்னு நினைச்சேன், ஆனா என்னால அதை பறிக்க முடியல, என்னோட அப்பாவும் நானும் தான் அந்த கார்டன்ல இருந்தோம், உன்னோட தாத்தா இந்த கதவுகளோட ஓனர் முடிச்சிட்டு என்ன பார்த்தாரு, எனக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு, வா என்னோட முதுகுல ஏறி உனக்கு எவ்வளவு வேணுமோ பறிச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்பான். அப்பா, அல்லா இப்படிலாம் நடக்கிறதுக்கு விட மாட்டாரு, நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அவரு சரின்னு சொல்லியும் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்களான்னு கேட்பான். சொன்னாட்டு அவர் இப்படி சொன்னதுக்கான காரணம் அவரு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு, ஆனா ஒருவேளை நான் அவர் மேல ஏறி இருந்தேன்னா என்னோட இடம் எதுன்னு எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும். சொன்னாட்டு உண்மையாவே ஒரே ஒரு ஆப்பிளுக்காக நீ என்னோட கழுத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. எப்படி பண்றதுதான் பெட்டரா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல, இப்ப நீங்க போயிட்டு தாத்தா கிட்ட இதை பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி தான் இருக்கும், தாத்தா கிட்ட இதை பத்தி சொன்னீங்கன்னா ஃபைஸா மட்டும் இல்லாம அவளோட அப்பா அம்மா 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லான்ட்டு வைப்பான். என் முழுசா சொல்றதுக்குள்ளேயே போது நிறுத்துன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகலான்னு வைப்பாரு. சித்தப்பா, ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தா தண்டனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். கூடிய சீக்கிரம் உங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கிருந்து அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லாம சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவாரு. ஜுனைட் இப்பதான் முதல் முறை அவனோட சித்தப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான், இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரியும் தெரியும். எத்தனை வருஷமா தான் சொன்ன எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னவன் இப்ப எதிர்த்து பேசாத சாட்டியால ஏத்துக்கவே முடியாது. சினைப்பா வந்து உட்காரு, நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்க. என்னை கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லவா, நீ நல்லபடியா படிச்சிருந்திருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் நீ விட்டு கொடுத்துட்ட, ஜுனைடுக்கும் உனக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகணும்னு நீ நினைக்கிறியா, எல்லா ஃபேஸாவுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதாக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. நான் உண்மையை ஜுனைட் கிட்ட சொல்லணும்னா என்னோட வாழ்க்கையும் அப்படியே முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு இதை பத்தி தெரியாதா என்ன, நான் இன்னும் படிப்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, நான் சரிசமமா தான் எல்லாத்தையும் பண்ண, மத்தபடி வேற எதையும் யோசிக்கலன்னு சொல்லுவா. நீ எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு இப்படியே நினைச்சிட்டு இருந்தேன்னா படிப்பை கண்டிப்பா விட்டுருவ, இதனாலதான் நீ எக்ஸாம் எழுத வேணான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன, சொன்னட்ட இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக தான் நீ படிப்பை விட்டு கொடுத்துட்டியான்னு கேட்பாங்க. நான் விட்டு கொடுக்கல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி எனக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க சொல்றதையும் அங்கிள் சொல்றதையும் நான் கேட்காம இருக்க மாட்டேன், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவா. இப்போ ஒர்க் அவுட் ஆகலன்னா பரவாயில்ல, கண்டிப்பா நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா கடைசியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் ஆகாதுன்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நம்ம ட்ரை பண்ணாம இருக்கோன்றது காரணம் கிடையாது, நம்ம வீக்கா இருக்கோம், அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம், இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், அம்மா நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஒரு நாள் நான் இதை விட அதிகமா ஸ்ட்ராங் ஆகி நான் இப்ப சொன்ன எல்லாத்தையுமே பண்ணுவேன்னு சொல்லுவா. சினிப், இந்த கேம் உன்னை விடாது, இதனால உனக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுக்கப்புறம் அவங்க நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க, நான் என்ன
பண்ணேன்னு நீங்க தான் பாத்தீங்கல்ல. பாருங்க இப்ப நான் இங்க இருக்கேன், ஆனா ஃபேஸா இங்க போனா அவங்க என்ன இங்கே பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நானே முடிவெடுக்கிற வரைக்கும் எதுவும் மாறாதுன்னு சொல்லுவா. சரிடா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் அவங்க உன்னை ஏதாவது பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. எல்லாரும் சின்னோட வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு என் வார்த்தைக்கு எப்ப வேல்யூ கொடுக்குறாங்களோ அப்ப நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு சொல்லுவா. ஆனா அவங்கெல்லாம் பசங்க நீ சொல்றதை எப்படி கேட்பாங்கன்னு கேட்பாங்க. மிஸ்ஸஸ் அம்மாவா ஆகிட்டேன்னா கண்டிப்பா என்னால எக்ஸாமுக்கு போக முடியும். டிப்ளமோ சர்டிபிகேட்டோட நான் இருப்பேன், என்னை பிக்கப் பண்றதுக்காக நீங்களே வருவீங்க. அன்னைக்கு நான் கடகடன்னு ஓடி போய் தாத்தா கிட்ட இதை பத்தி சொல்லுவேன்னு சொல்லுவா. என்னடா சொல்ற, தாத்தா கிட்ட இதை பத்தி சொல்லுவியான்னு கேட்பாங்க. ஆமாமா, சுயவி தாத்தாவை நான் என்னோட தாத்தாவை தான் நினைக்கிறேன். நான் அவருக்கு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அன்னைக்கு நான் போயிட்டு அவரை பாப்பேன்னு சொல்ல வருவா. இல்லடா அந்த நல்லா அவரெல்லாம் பார்க்க முடியாது, நீ இது மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் செத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கேம்ல நீ ஜெயிக்கலன்னா என்ன பண்றது, அவர்கிட்ட அந்த அளவுக்கு நேரம் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அம்மா என்னாச்சு, ஏன் நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு கேட்பா. தாத்தா சாக போறாருன்னு சொல்லுவாங்க. ஷாக் ஆகி பாப்பா. நேத்து நைட் நீங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு மீரா கேட்பா. அதெல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமானது இல்லைன்னா எதுக்காக 2 பேரும் ஒருத்தர் கொண்டுக்கிற மாதிரி சண்டை போட்டீங்கன்னு கேட்பா. மீரா இதே மாதிரி நாங்க சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, நாங்க சண்டை போட்டதால நீ எழுந்துட்டியான்னு கேட்பாங்க. நீங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவா. காரணம் என்னன்னு கேட்பாங்க. நான் தான் எப்பவுமே நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நான் தானே காரணமா இருப்பேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க இங்கிருந்து போறதுக்கு கூட நான் தானே காரணம்னு கேட்பா. மீரா வாவும் தொக்காரு, உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே நீ இதை பண்ணாத, மத்தவங்க பண்ற மிஸ்டேக்கு நீ தான் காரணம்னு எப்பவுமே உன்னை பிளேம் பண்ணிக்காதன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, யாரோட மிஸ்டேக்னு கேட்பா. நான் இங்கிருந்து விட்டுட்டு போகும்போது இருந்த மாதிரியே உன்னோட அப்பா இல்ல, ரொம்ப மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. எது மாதிரின்னு கேட்பா. மெரியம் சினிப் 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்குன மாதிரி தெரியுது, உனக்கு பார்த்தா அப்படி தெரியலையான்னு கேட்பாங்க. நீங்க முட்டாள்தனமா எதுவும் பேசாதீங்க, அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதானு சொல்லுவா. எனக்கு தெரியல, ஆனா பொண்ணா என்னோட இன்ட்யூஷன் அது மாதிரி நினைக்கலன்னு சொல்லுவாங்க. மீரா பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பாப்பா. நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன்னு 11 சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். மீரா நீ எதை பத்தி யோசிக்காத, எல்லாம் சரியாகிடும்னு சொல்லிட்டு கணத்துல கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. பெஸ்டி வேணும்ட்டு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, ஆனா மீரா அப்செட் ஆகிடுவா. காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். 11 கதவு திறப்பாரு. மெரியும் சினிப்பும் தான் வந்திருப்பாங்க. அங்கிள் 11 அவன் போயிட்டு தத்தாவை பார்க்கலாமான்னு கேட்பா. மாடியில தான் இருக்காங்க, போயிட்டு பாருன்னு சொல்லுவாரு. கொட்டை கட்டிட்டு கடகடன்னு தத்தாவை பக்கத்தாக கிளம்பிடுவா. மெரியம் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நம்ம பேசலாமான்னு கேட்பாரு. வேணா எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுவாங்க. மீரா ரொம்ப அப்செட்டா இருக்கா. நேத்து நம்ம சண்டை போட்டதை நினைச்சு அவ வருத்தப்படுறான்னு சொல்லுவாங்க. கடைசியா எப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம 2 பேரும் சண்டை போட்டோன்னு கேட்பாரு. ஆமாங்க, நீங்க எதுவும் பண்ணல, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குடும்பம்னு வரும்போது எப்ப பாரு ப்ராப்ளத்தை பார்த்து நீங்க ஓடி போயிடுறீங்கன்னு சொல்லுவாங்க. எனது ஓடி போயிடுறேன், நான் உண்மையாவே நீ அந்த வார்த்தையை சொல்றியான்னு கேட்பாரு. ஆமா நீங்க தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. இல்ல நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாரு. இதே மாதிரி மாத்தி மாத்தி பழிய போட்டுக்கோங்க. 11 நமக்கு ஒரு ஜட்ஜ் வேணும்னு சொல்லுவாங்க. என்ன ஜட்ஜுன்னு கேட்பாரு. சைக்காட்ரிஸ்டா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட இதை பத்தி சொல்றது முட்டாள்தனமா எனக்கு தோணுது, நான் ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லுவாரு. காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். உடனே போயிட்டு பெஸ்டி கதவை திறப்பாங்க. ஹேண்டி தான் வந்திருப்பா. ஹலோ மெரியம் வந்திருக்காங்களான்னு கேட்பா. வந்த உடனே மெரியம் பத்தி கேட்கவும் பெஸ்டிக்கு கோவமா வரும். ஆமா மெரியம் வந்திருக்காங்க, நீ என்ன பண்ண போற, அவங்க கிட்ட நீ என்ன பேச போறன்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு அவங்களோட இடத்துக்கு போயிட்டு பொண்ணுங்க கிட்ட ரிப்போர்ட் எடுக்க போறேன், அதனாலதான் அதை பத்தி அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லுவா. பெஸ்டியால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, ஆளாளுக்கு மெரியம்னு சொல்றாங்களேன்னு கோவத்தோட விட்டு வெளில போயிடுவாங்க. ஹேண்டியால ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரியாக்ஷன்லேயே கேட்பா. 11 எப்போதும் போல கண்டுக்க மாட்டாரு. வா நம்ம உள்ள போகலான்னு தங்கச்சியை கூப்பிடுவாரு. தாத்தா சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க, ஆனா சாப்பாடு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொடுங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு மெரியம் சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது என்னோட ஃபேவரட், ஆனா அதை கூட என்னால இப்ப சரியா பண்ண முடியலன்னு சொல்லுவாரு. வேணா அப்படிலாம் சொல்லாதீங்க, அல்ல உங்களை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. சினிப்பு என்னாச்சுமா, ஏன் நீ எழுதிட்டு இருக்க, அந்த பையன் ஏதாவது பண்ணானான்னு கேட்பாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அல்ல அப்படிலாம் நடக்கிறதுக்கு விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. சினிப்பு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு தலையை மட்டும் ஆட்டுவா. என்ன நடந்திருக்குன்னு தாத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ அவகிட்ட சொல்லிட்டியான்னு கேட்பாங்க. அவங்களோட பிள்ளைங்க கிட்ட சொல்லாம இருக்கல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவாங்க. என்னையும் சினிப்பையும் தனியா விட்டுட்டு வெளில போன சொல்லுவாரு. உடனே வெளில போயிடுவாங்க. சினிப்பு எனக்கு முன்னாடிலாம் அழாத, இதுதான் வாழ்க்கையோட உண்மை, பிறந்த எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் இறந்துதான் ஆகணும்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழலாம்ல, இது அல்லாவோட விருப்பமா, கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லுவா. அல்லாவோட விருப்பம் என்ன, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க உன்னை கொல்ல வராங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுது, இப்ப நீ சும்மா உட்காந்துருப்ப இல்ல உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைப்பியா, இதுல அல்லாவோட விருப்பம் எதுன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப
கேட்பாருன்னு கேட்பாரு. நம்மளோட ப்ராப்பர்ட் எல்லாருக்கும் அமைதியையும் பிளஸ்ஸிங்கையும் கொடுத்துருக்காரு. ப்ராப்பர்ட் ஒரு முறை ஹிஜ்ராக்கு போனப்ப கிட்டத்தட்ட அவரை கொண்டு இருப்பாங்க. பூமியில உள்ள மனுஷங்க எல்லாருக்குமே கண்டிப்பா விதின்றது இருக்கு. எல்லாரும் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைன்னா நெசசிட்டின்றது கண்டிப்பா இருந்திருக்காதுன்னு சொல்லுவா. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. நம்மளோட உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம நல்லபடியா சாப்பிடணும், நம்மளோட வாழ்க்கைய நல்லபடியா வாழணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் நம்ம வாழணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லுவா. எனக்கு ஒருத்தரை ஞாபகப்படுத்துற ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை டேஞ்சர்ல இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லுவாரு. யாருன்னு கேப்பா. ஜீசஸ் தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்கோட பேரு தி லாஸ்ட் சப்பர். அவங்க எல்லாரும் வந்து தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் ஜீசஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இது ரொம்ப பெரிய கதை. இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் ஜீசஸ் ஓடி போகல, தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இதுதான் அல்லாவோட இருப்போன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. நாங்க இது எல்லாத்தையும் நம்பல, கிறிஸ்டின்ஸ் தான் அப்படி நினைக்கிறாங்க. அல்லா கூட இதை பத்தி சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாரும் சிமிலரான ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லுவா. என்ன இருந்தாலும் ஜீசஸ் மிராக்கலா நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. ஜீசஸ் தனக்காக ஒரு முறை கூட ஃபைட் பண்ணலன்னு சொல்லுவாரு. எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லுவா. உண்மையாவே நீ தான் சொல்றியா, நீ விட்டு கொடுக்க மாட்டியான்னு கேட்பாரு. ஆமா விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. அப்புறம் இதுக்காக நீ எக்ஸாமுக்கு போகலன்னு கேட்பாரு. என்னால இப்போதைக்கு போக முடியாதுன்னு சொல்லுவா. வெறும் பிச்சு பேசாதுன்னு சொல்லுவாரு. நேரா போய் போர்டுல ஒரு புள்ளி வச்சுட்டு இது என்னன்னு கேப்பா. புள்ளின்னு சொல்லுவாரு. புள்ளிக்கு நேரா ஒரு கோடு போட்டுட்டு இதை நான் பிரான்ஸுக்கு போகணும்னு எடுத்த அட்டெம்ப்ட். அடுத்து இன்னொரு கோடு போட்டுட்டு இங்க உள்ள ஸ்கூலுக்கு நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகணும்னு முடிவு பண்ணது இது. அடுத்து இன்னும் நிறைய கோடு போட்டுட்டு ஆனா இது இன்னும் முடியலன்னு சொல்லுவா. அப்ப இந்த பாயிண்டின் மூலமா உனக்கு சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. ஆமா நான் இது வரைக்கும் 2 வழியை ட்ரை பண்ணேன், ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் எனக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு. இப்ப நான் வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொரு வழியை நான் தேர்ந்தெடுப்பேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. இப்ப நீ போர்டு அழிச்சிருன்னு சொல்லுவாரு. உடனே வரைஞ்சது எல்லாத்தையும் அழிச்சிருவா. இப்ப திரும்பவும் ஒரு புள்ளி வை, ஆனா இது கணக்குல வைக்கிற புள்ளி கிடையாது, இது கிராமருக்காக வைக்கிற புள்ளி. இத பத்தி நம்மளுக்கு பெருசா தெரியலன்னாலுமே இது என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போன்னு கேட்பாரு. சென்டென்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவா. சரியா சொன்ன, சென்டென்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா புள்ளி வைக்கணும். இப்ப நீ இந்த புள்ளிக்கு அடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை எழுதுன்னு சொல்லுவாரு. செனிப்பு எழுதி முடிச்சதுமே பாரு, முதல் வார்த்தையை நீ கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்க. நீயும் என்னோட பிள்ளைங்களும் இதுக்கப்புறம் புதுசா ஆரம்பிக்கணும், ஆனா நான் இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு. தாத்தா சொல்றத செனிப்பால ஏத்துக்கவே முடியாது, அழுதுகிட்டே நின்னுட்டு இருப்பான். ஹேண்டி நீயும் இங்கதான் இருக்கியா, நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களை பக்கறதுக்காக தான் வந்தா. இன்னைக்கு நான் டெர்விஷ்க்கு போயிட்டு அங்க உள்ள பொண்ணுங்க கிட்ட ரிப்போர்ட் எடுக்க போறேன்னு சொல்லுவா. என்ன பத்தியும் சினிப்பை பத்தியும் விசாரிக்க போறியா, எதுக்காகன்னு கேட்டுட்டு ஜூஸ் டம்ளரை கீழே போட்டுருவாங்க. வெறும் இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதை பத்தி நான் சாடி ஹுடாய் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அங்க உள்ள பொண்ணுங்களோட டெய்லி வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பத்தி தான் நான் அவங்க கிட்ட கேட்க போறேன்னு சொல்லுவா. சரி எனக்கு புரியுது, ஆனா நான் தரைய அழுக்காக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன்னு வெக்கம் கிளீனர் எடுப்பா. வேணா வெக்கம் கிளீனர் யூஸ் பண்ணாதான் இந்த இடம் ஈரமாக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இல்ல மரியம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஈரமா இருக்கிற தரையையும் கார்பெட்டையும் இது கிளீன் பண்ணணும்னு சொல்லுவா. உண்மையா சொல்றேன், இது எப்படி வேலை செய்யணும் கேட்பாங்க. ஒவ்வொரு முறை கிளீன் பண்ணும்போதும் கிளீனான வாட்டரை யூஸ் பண்ணோம், அதனால தர கரையாகாது. பாருங்க இப்ப நான் கிளீன் பண்ணிட்டேன். டெர்விஷ்க்கு போறதுக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவான்னு கேப்பா. ஓகே இந்த ஒரு விஷயம் இல்லை, இந்த ட்ரெஸ் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஓகே அங்க உள்ள பொண்ணுங்க கிட்ட நான் எப்படி பேசணும்னு கேப்பா. ஹானஸ்டா சொல்லணும்னா அவங்க பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் எதையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. என்னாச்சு அங்க உள்ள யாரும் பேச மாட்டாங்களான்னு கேப்பா. இதை பத்தி அங்க உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அதனால நீ நல்ல மனசோட போனா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா கிளம்பிடுவா. ஹேண்டி கீழே ஊத்துன ஜூஸை கிளீன் பண்ணதை நினைக்கும் போது மிரியமுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 11th வரையும் பக்கத்தாக வருவாரு. இப்ப நம்ம 2 பேரும் பேசலாமான்னு கேட்பாரு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. நான் வேணும்ட்டே சினிப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலன்னு உங்களால எப்படி நினைக்க முடியுது, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால எப்படி இப்படி யோசிக்க முடியுதுன்னு கேட்பாரு. நான் பொண்ணுன்றதால என்னால எதையும் புரிஞ்சுக்க முடியலன்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு கேட்பாங்க. ஏங்க பாக்குறதுக்கு நான் உங்களோட ஹஸ்பண்ட் மாதிரியா இருக்கேன், ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்கன்னு நான் பிரிச்சு பாக்குற ஆளான்னு கேட்பாரு. அதனாலதான் நான் உங்களை நம்பினேன், நீங்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி கிடையாது, எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு, அதனாலதான் நான் சொல்லன்னு சொல்லுவாங்க. யாரை பத்தி நீங்க எம்பாரசிங்கா ஃபீல் பண்றீங்க, என்ன பார்த்தான்னு கேட்பாங்க. மிராவை தத்தெடுத்ததை பத்தி இப்போ உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. நாங்க மிராவை லீகலா தத்தெடுக்கலன்னு சொல்லுவாரு. நீங்க குழந்தைய திருடிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. எங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்கன்னு ரியாக்ஷன் கொடுப்பாரு. இவளுக்கு அம்மா அப்பாலாம் இல்லையான்னு கேட்பாங்க. குழந்தைய பத்தி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களெல்லாம் பேரண்ட்ஸ் நான் சொல்றது, நாங்க பார்க்கும்போது அவ தனியா இருந்தான்னு சொல்லுவாரு. சரி சொல்லுங்க, இதுக்கும் என்னோட பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்பாங்க. சினிப்பா பிரான்ஸுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாங்கல்ல, அவங்க கடைசி நேரத்துல மைண்ட மாத்திக்கிட்டாங்க. கண்டிப்பா சினிப்பா கூட்டிட்டு போகணும்னு சொன்னப்ப மிராவை எனக்கு எதிராக பயன்படுத்தினாங்கன்னு
இருக்காங்கன்னு சொல்லுவாரு. இதை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், இதை வச்சுதான் என்ன மிரட்டுறாங்க. ஜெனிப் இல்லைன்னா உன்னோட பொண்ணு மிரா 2 பேர்ல ஒருத்தரை தான் நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாரு. சோ நீங்க பண்ண பாவத்தை மறைக்கிறதாக என்னோட பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. மிராயும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. மிரா இவங்க பேசுறத கேட்டுட்டு அப்பான்னு கூப்பிடுவா. மிரா வாடாச்செல்லாம் எவ்வளவு நேரமா நீங்க இருக்கன்னு கேட்பாரு. நீங்க மெரியம் கிட்ட கெஞ்சினீங்களா, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்பா. அப்பெல்லாம் எதுவும் இல்லடா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான்னு கேட்பாரு. வேணும்னு சொல்லிட்டு கோட்டை எடுத்துட்டு கிளம்பிடுவா. அம்மா இங்க வாங்க, தாத்தா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாருன்னு சனிப் சொல்லுவா. மெரியம் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லுவாரு. கண்டுக்காம மெரியம் போயிடுவாங்க. என்னடா இன்னைக்கு யாருமே நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு தனியா நின்றுட்டு இருப்பாரு. அந்த குழந்தைகிட்ட பெருசா எதுவும் சொல்லல, ஆனா போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதுக்காக நீ என்னோட சாவு பத்தி எல்லாம் கேர் பண்ற, எதுக்காக என்னோட வாழ்க்கையை பத்தி நீ கேர் பண்ணிட்டு இருக்க, அந்த குழந்தை என்னோட மனசை மாத்திருவான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க வருவாரு. இவர் முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே மெரியும் பேசுவாங்க. போது நிறுத்துங்க, இப்ப கேள்வி கேட்க வேண்டியது நீங்க கிடையாது, நான் தான். செனிப்பா காலேஜ்ல சேர்க்கறத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியல, நீங்களும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களான்னு கேட்பாங்க. லெவன் ரொம்ப ட்ரை பண்ணா, நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவாரு. நான் கேட்ட கேள்விக்கான பதில் ஏற்கனவே எனக்கு கிடைச்சிருச்சு. நீங்க எங்களுக்கு செஞ்சதுக்காகவும் செய்யாததுக்காகவும் அல்லாதான் உங்களுக்கு நல்லது செய்யணும். அதான் நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்களா, அல்லாதான் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க. லெவன்ட் பேரு பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. லெவன்ட் இவங்க பேசினது எதையும் கேட்கல போல, என்னாச்சுன்னு கேட்பாரு. அது ஒண்ணும் இல்லப்பா, உன் மேல உள்ள கவத்தை என் மேல காட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு லெவன்ட் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. மெரியும் செனிப்பும் வீட்டை விட்டு போகலான்னு பார்ப்பாங்க. சிவஸ்கி முன்னாடி நிற்பாங்க. மேடம் நீங்களா, செனிப் யாரு வந்திருக்காங்கன்னு பாருன்னு சொல்லுவாங்க. சிவஸ்கி சர்ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. 2 பேரும் இவங்களை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஹலோ செனிப், மெரியும் உங்களால என்ன பாக்குறதுக்காக வர முடியல, அதனால நானே உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டேன். செனிப் நீ எப்படி இருக்கடா, நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. நான் மோனலிசா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவா. நீ காலேஜுக்கு வந்திருந்தீன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனா நீ விட்டு கொடுத்துறாத. உன்னோட அம்மா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது எனக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. மேடம் சிவஸ்கி வாங்க, உங்களை பார்க்கும்போது சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லுவாரு. லெவன் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு கேட்பாங்க. நாங்க இப்ப கிளம்புறோம்னு சொல்லிட்டு மெரியும் போகலான்னு பார்ப்பாங்க. சரி போங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன், என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவாங்க. செனிப்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அல்லாவோட இருப்பபடி எல்லாமே நடக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. என்னாச்சு, காத்து இந்த பக்கம் வீசுதுன்னு கேட்பாரு. ரொம்ப வருஷமா நான் உன்னோட அப்பா கூட ஃப்ரெண்டா இருக்கேன், அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் வந்தேன். அதோட உடம்பு சரியில்லாதவங்கள பாக்குறது உங்களோட கல்ச்சர்ல மட்டும் இல்ல, எங்களோட கல்ச்சர்லயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா இது எங்களோட கல்ச்சருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. ஹசன கோவத்தோட இருப்பாங்க. சாடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாரு. இதெல்லாம் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. சுனைட் சொல்ற அட்வைஸ நான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் உன்னோட பொண்ணு தான் காரணம், நான் அவமானப்படுறதுக்கு அவ தான் காரணம். உன்னோட பொண்ணு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான்னு சொல்லுவாரு. என்ன இருந்தாலும் நம்மளோட பொண்ணு முர்ஷிட்டோட பேத்தி தானே, அவர்கிட்ட இதை பத்தி நீங்க சொல்லாமல, ஒருவேளை அவரு பேத்திக்காக இறக்கப்படுறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹாசனா உனக்கு எதுவுமே புரியலன்னு நினைக்கிறேன், அவரு கண்டிப்பா ரிக்ரெட் பண்ண மாட்டாரு. ஃபேஸா முதல்ல இங்க வான்னு கத்தி கூப்பிட்டுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஃபேஸா இங்க வான்னு மறுபடியும் கூப்பிட்டாரு. உடனே வந்து நிப்பா. எத்தனை முறை நான் உங்ககிட்ட நான் சொல்றதை கேளுன்னு சொன்னா, நான் ஒரு முறையாவது நான் சொல்றதை நீ கேட்டியா? இப்ப நான் போயிட்டு முர்ஷித் கிட்ட பேசணும்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நான் சொல்றத அவரு கேட்கவே மாட்டாரு. இதை சுனைட் தான் என்கிட்ட சொன்னான். சுனைடுக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியும். சோ என்ன பண்ணாலும் இவனோட மனசையும் மாத்த முடியாது, முர்ஷிட்டோட மனசையும் மாத்த முடியாதுன்னு சொல்லாரு. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, சுனைடே இதை சொன்னா நான் கேப்பா. அம்மா அவன் தான் சொன்னா, என்னோட வார்த்தையவே அவன் எனக்கு எதிராக பயன்படுத்துறான். பாரு ஃபேஸா, முர்ஷிட்டுக்கு இதை பத்தி தெரியக்கூடாதுன்னா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாரு. சாடி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒன்னும் பிரெக்னண்டா இருக்கணும், இல்ல நானு சொல்ல வருவாரு. இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்பாங்க. ஃபேஸா ஷாக் ஆயிடுவா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேப்பா. சாடி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நம்மளோட பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ரோட்ல போற எவனையாவது கண்டுபிடிச்சு ஒரே நாள்ல நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீங்களான்னு கேட்பாங்க. தேவைப்பட்ட ரோட்ல போற ஒருத்தனுக்கு கூட நம்ம பொண்ணை நான் கட்டி வைப்பேன். சாடி ஹுடாயோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டானா என்ன? இதுக்கு மேல நீ என்ன கோவப்படுத்தினா சத்தியமா சொல்றேன், நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். ஆரிஃப் இங்க வர சொல்லி உனக்கு அவனுக்கும் இப்போவே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லுவாரு. ஃபேஸாவால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அழுதுகிட்டே ஓடிடுவா. மிஸ்ஸஸ் ஹாசனா தயவு செய்து உங்களோட பொண்ணுக்கு சுயநினைவு வரவங்க. ஹாசனா என்ன பாருங்க, இந்த விஷயம் ரொம்ப சீரியஸானது, இதை பத்தி என்னோட அப்பாவுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. மிஸ் வைசா நீயே முடிவு பண்ணிக்கோ, பனிஷ்மெண்டா கல்யாணமானு கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹாசனா உடஞ்சு போயிடுவாங்க. இவங்களால சுத்தமாவே ஏத்துக்க முடியாது. கிச்சன்ல எல்லாரு கூடவும் சேர்ந்து நதிர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹுரசுர பார்த்ததுமே பேசுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கணும்னு சொல்லுவா. என்ன ஆரம்பத்துல இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், நான் சும்மா கேட்டா ஒன்னும் பயப்படாத சொல்லுன்னு கேட்பாங்க. என்னால ஈஃப் ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியல, லஞ்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவான்னு கேட்பா. நதிர் எங்க கூட வேலை பார்க்கறது உனக்கு ஹாப்பியா இருக்கான்னு கேட்பாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவா. இங்க உள்ள எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு நான்
தாங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அமைதியா இருக்கிறதுக்கு பதிலா எப்பவுமே அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதை பத்தி நீ என்கிட்ட பேசினதால இதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம். ஈஃப் எங்க கூடவே கண்டினியூ பண்ணட்டும்னு சொல்லுவாங்க. இங்கேயே படிக்கணும்னு சொல்றீங்களான்னு கேப்பா. அம்மா டெரிஷ்ல உள்ள ஸ்கூல்லயே அவன் படிக்கட்டும். இவனை கூட்டிட்டு போய் இங்க உள்ள பிரின்சிபல் கிட்ட பேசுன்னு சொல்லுவாங்க. மேடம் ஜூனியர் வந்தாச்சு, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு லேடி சொல்லுவாங்க. ஈஃபுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கேயே சொல்லி கொடுப்பாங்க. நீ நல்லா வேலை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நதிரை பொறுத்த வரைக்கும் பையன் படிக்கணும், ஸோ இங்கேயே படிச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் ஜூனியர் பக்கத்தாக வருவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லுவான். பிசாவை பத்தி எனக்கு கேட்பாங்க. இதுக்கப்புறமும் அவன் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறது சரியா இருக்காது. தனக்கு தானே ட்ராப்பை செட் பண்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதான தகுதி இல்லை. நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னு கேட்பான். இல்லப்பா நீ சரியா தான் சொல்ற, இதை பத்தி அவளோட அப்பா கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்பாங்க. கொஞ்ச நாளா நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க நான் சொல்றதை கேட்பீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லுவான். என்ன நம்ப நல்ல படத்தை நான் கத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அல்லா உங்களுக்கு பிளெஸிங்க கொடுப்பாருன்னு சொல்லுவான். அல்லா உனக்கும் பிளெஸிங்க கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. உடனே கிளம்பிடுவான். ஒரு லேடி வந்து ஹேண்டி வந்திருக்காங்கன்னு ஹொரசரை கூட்டிட்டு போயிடுவாங்க. சாடியாருக்கோ கால் பண்ணி கோமா பேசிட்டு இருப்பாரு. சரி விட, அப்ப நான் ஏதோ பேசிட்டேன், சத்தியமா சொல்றேன், இதை நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அதே கோவத்தோட உள்ள வான்னு கூப்பிடுவாரு. ஆரிஃப் தான் வந்திருப்பான். ஹேண்டி ரிப்போர்ட் எடுக்கிறதாக வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். ஏண்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் போயிட்டு ரிப்போர்ட் எடுக்க போறேன்னு கேட்பாரு. இல்ல ஏற்கனவே நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்றதாக வந்தேன்னு சொல்லுவான். எப்பெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நடக்குதோ அப்பெல்லாம் என்கிட்ட உடனே வந்து சொல்ற, ஆனா தேவையான ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பத்தி கடைசியா என்கிட்ட சொல்ற ஆளு நீயா தான் இருப்பேன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்பான். கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுல, அந்த லேண்டை வாங்குறதாக ஒருத்தர் வந்தாருல, ஏற்கனவே அவருக்கு பணமும் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, ஆனா அவரு நம்மளோட ஆளு கிடையாது. அவரை நம்பி சிமெண்ட் கம்பி எல்லாமே வாங்கிட்டேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, ட்ரேடிங்ல இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம்னு சொல்றாரு. இப்ப அவனோட வார்த்தைக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பான். ஆரிஃப் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதைத்தான் பண்ண போறேன். எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தான் வருது, இதுக்கப்புறம் பண்றதுக்கு எதுவும் இல்லை, என்ன பண்ணலான்னு பாக்கலான்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவர், அதனாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லுவான். பிசாவை பத்தி உனக்கு தெரியலன்னு கேட்பாரு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். என்ன பண்ண போறேன்னா என்ன அர்த்தம், திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்கத முதல்ல நிறுத்து. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்காதுன்னு கத்துவாரு. இல்ல மாஸ்டர் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்றத அதான் இப்படி கேட்டேன்னு சொல்லுவான். ஆமா ஆரிஃப் உன்னால உதவி பண்ண முடியும், இதை பத்தி ஏன் நான் முன்னாடியே யோசிக்கல. இப்ப நான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை விட பெட்டரான பையனை என்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்பாரு. ஆரிஃப் ஷாக் ஆயிடுவான். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். ஆரிஃப் என்னாச்சு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. இல்லன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அல்லாவோட விருப்பத்தோட எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே இப்ப நீ போயிட்டு இந்த லேண்டோட பிரச்சனை என்னன்னு பாரு. நமக்கு என்னமோ இதெல்லாம் பத்தி சுத்தமா தெரியாதுன்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே எந்த ஒரு கெட்ட பார்வையும் உன் மேல பற்றாத அளவுக்கு நல்லபடியா போயிட்டு அனுப்பி விட்டுருவாரு. இப்படி கேப்பிடாம பேசினா ஆரிஃபால என்ன சொல்ல முடியும், அமைதியா கிளம்பிடுவான். ஹேண்டி ஹுரசரை பார்த்ததுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேப்பா. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. நான் நல்லா இருக்கேன், லேடிஸ் எல்லாரும் வந்தாச்சான்னு கேப்பா. அவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அவங்களோட ஹஸ்பண்ட் ஒத்துக்கலையான்னு கேப்பா. ஏன்னு எப்படி நினைக்கிறேன்னு கேட்பாங்க. அப்புறம் எதுக்காக அவங்க வரலன்னு கேப்பா. சொல்லு அவங்க எதுக்காக வரணும்னு திரும்பவும் கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் இந்த ரிப்போர்ட் எடுக்கிறத பத்தி சாடி கிட்ட ஏற்கனவே பேசணும்னு சொல்லுவா. அப்ப இங்க உள்ள முடிவு எல்லாத்தையும் ஆண்கள் தான் எடுக்கிறாங்க, அதனாலதான் பொண்ணுங்க வரலன்னு நீ சொல்றியான்னு கேட்பாங்க. இல்ல நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, இப்ப நான் அதை பத்தி நோட் பண்றேன் அவ்வளவுதானே சொல்லுவா. எங்க வந்தவங்கள போன்னு நாங்க துரத்த மாட்டோம், எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கேயே இருந்துட்டு கிளம்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி நினைச்சது தப்பான்னு கேப்பா. போகலான்னு பார்த்திருப்பாங்க. திரும்பவும் வந்து பேசுவாங்க. எங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா என்ன, சோ சாடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு நீ நினைச்சியான்னு கேட்பாங்க. ஒருவேளை முடிச்சிட்டு சொன்னா இங்க உள்ள எல்லாரும் பேசுவாங்களான்னு கேப்பா. அப்ப எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானான்னு கேப்பா. அவர் ஆணா இருக்கிறதால கிடையாது, ஆனா அவர் எங்களோட மென்டரா இருக்காரு. ஹேண்டி இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போகலான்னு பார்ப்பாங்க. ஓகே ஆனா உங்களோட ப்ராப்பர்ட் வென்டர் எல்லாரும் ஆண்களா தானே இருக்காங்க. ஒரு சரி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வார்த்தையை வச்சு விளையாடுற மாதிரி உங்களுக்கு தோணலையான்னு கேப்பா. இதை நீ டிஃப்ரெண்டா பாக்குறியா, தேரிப்படி பார்த்தோன்னா நீ பாக்குற எல்லா ஆண்களையும் இப்படிதான் நினைக்கிறியான்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேப்பா. நீ படிச்ச இடத்துல நீ வேலை பார்க்குற இடத்துல பொலிட்டிஷியனா கூட ஆண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வெல்டன் நீங்க நல்லா சொன்னீங்க, ஆனா பொண்ணுங்களும் பிசினஸ் உமனா இருக்காங்க, அதோட பொண்ணுங்க பொலிட்டிஷியனாவும் இருக்காங்கன்னு சொல்லுவா. இதுல எத்தனை பேர் ஒருத்தரோட பொண்ணாவும் ஒருத்தரோட மனைவியாவும் இல்லாம அச்சீவ் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பொண்ணுங்க எல்லாரும் பவர்ஃபுல்லான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு உட்காந்து பேசுவாங்க. ஹேண்டி ஏற்கனவே உனக்கு பதில் தெரியும், இருந்தாலும் அந்த பதிலுக்கான கேள்வியை கேட்கறதுக்காக தான் நீ வந்திருக்க.
இங்க உள்ள பொண்ணுங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நாங்க எல்லாரும் திறந்த மனதோட இருக்கிற பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். மனசை திறக்காம இருக்கிற ஒருத்தங்க கிட்ட எங்களுக்கு எந்த ஒரு பிசினஸும் கிடையாது. இந்த உலகம் ஆண்களுக்கான உலகமா இருக்கு. என்னோட உலகமும் அப்படிதான் இருக்கு, உன்னோட உலகமும் அப்படிதான் இருக்கு. இந்த உலகம் இப்படி ஆகிறதுக்கு நாம காரணம் கிடையாது, அது எப்பவுமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா? எதையாவது நீங்க மாத்தணும்னு நினைக்கலையா? எனக்குப்பா நாம நினைச்சா எதை வேணாலும் மாத்த முடியும்ன்ற வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீ எதையாவது மாத்தணும்னு நினைச்சினா ஒர்க் அவுட் ஆகாது, உட்காந்து யோசிக்க வேண்டியதுதான்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அது உண்மையான கேப்பா. உனக்கு குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல, ஏன் நீங்க அப்படி கேக்குறீங்கன்னு கேப்பா. ஒருவேளை உனக்கு குழந்தை இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. கல்யாணம்ன்றது அல்லாவோட கட்டளை, குழந்தைன்றது அல்லாவோட கருணை. ஆண்கள் பெண்களை விட பலமா இருப்பாங்க, பெண்கள் ஆண்களை விட கருணை குணத்தோட இருப்பாங்க. கருணை மட்டும் இருந்து பலம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்ல. பலம் மட்டும் இருந்து கருணை இல்லைன்னா கண்டிப்பா குருவில தான் நடந்துப்பாங்க. இது ரெண்டுமே இருக்கிற இடத்துல குழந்தை வளர்றதுதான் பிளஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேப்பா. சுரசுர சோகமாகிடுவாங்க. இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்களா, அதை விட்டு நீங்க ஏன் ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னு கேப்பா. எனக்குன்னு பாதை இருக்கு, எனக்குன்னு விதி இருக்கு, என்னோட பாதை கிளியரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விதி எல்லாத்தையும் ஆண்கள் தானே எழுதுறாங்க. ஒருவேளை இதுதான் என்னோட விதியா இருக்கத்தானே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவா. நீ சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றியா? எப்பவுமே ரிலிஜன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக தான் நீ நடந்துக்குவியா? உன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்லு. உன்னோட வாழ்க்கையில உள்ள ஆண்கள் டிஃப்ரெண்டா இருக்காங்களான்னு கேட்பாங்க. அதுவும் ஒண்ணு கிடையாது, நான் பொண்ணுங்களோட உரிமையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பொண்ணுங்க நினைச்சாங்கன்னா எப்ப வேணாலும் போகலாம், திரும்ப வராம கூட இருக்கலாம். ஆனா உங்களோட உலகத்துல உள்ள பொண்ணுங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லவா. ஆமா, என்ன எதையும் கண்டுக்காம திரும்பி போறது ரொம்ப ஈஸியானது. நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, 2 பேரும் ரொம்ப விஷயத்துக்கு ஒன்னா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நிம்மதியா வாழணும்ன்ற பாதையை தான் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். மத்தது எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. சட்டத்தை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை சட்டம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப கடன் வாங்கின எல்லாரும் கடனை அடைச்சிட்டாங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுன்ற அவசியம் இருக்காதுன்னு சொல்லவா. சில விஷயங்களை சரி பண்ண முடியாது, அதை என்னால சரி பண்ண முடியாது. எடுத்துக்காட்டுகளை பார்த்து ரிலிஜியனோட வரைபடத்தை வரைகிறது ரொம்ப ஈஸி. நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னோட வாழ்க்கையில இருக்கிற ஆண்களால நீ சந்தோஷமா இருக்கியா? அப்புறம் எதுக்காக இங்க உள்ள பொண்ணுங்க எல்லாரையும் நீ ஜட்ஜ் பண்ற? எப்படி இவகிட்ட எல்லா கேள்விக்குமான பதில் இருக்குன்னு தானே பாக்குற. நான் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்திருக்கேன். என்ன மாதிரி பொண்ணுங்களை இத்தனை வருஷமா நீ பாத்துருக்க மாட்ட. இத்தனை வருஷமா நாங்க உங்க கூட எங்களோட மைண்டுக்குள்ளேயே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். நைட் டைம் நாங்க தூங்க போகும்போது கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். நீ கேட்கணும்னு கூட நினைச்சிருக்க மாட்டேன். அது மாதிரி கேள்விக்கான பதில கூட நாங்க தேடிட்டு இருக்கோம். இப்ப நீ கட்டாயத்தோட தான் எங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற. என்ன இருந்தாலும் இப்ப நீ பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லவா. இல்லையா பின்ன, ஒருவேளை நான் படிச்சிருந்தானா எதையும் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லாமா, இந்த சுவர் ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க என்ன கத்துனாலும் யாருக்கும் கேட்க போறது இல்ல. ஏன்னா இந்த சுவர் உங்களை விட உயரமா இருக்கு. இப்ப இன்னும் உயரமா ஆகிக்கிட்டு இருக்கு. இதனால எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்லைன்னு சொல்லுவா. என்ன, இது எல்லாத்தையும் அவங்க தான் சொன்னாங்களான்னு கேட்பாங்க. நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இதுக்கப்புறமும் இங்க வருவேன்னு சொல்லுவா. நீ எப்போ வந்தாலும் டீயும் சாப்பாடும் நாங்க உனக்கு தருவோம், ஆனா அதுக்கு மேல எதையும் எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஹேண்டி ஹுரஸருக்கு முன்னால ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்திருப்பா. இப்பதான் மூச்சை விடுவா. ஆரிஃப் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு மழையில கொட கூட இல்லாம நின்னுட்டு இருப்பாரு. என்னாச்சு ஆரிஃப், எதுக்காக நீ திரும்பவும் இங்க வந்தன்னு கேப்பா. ரமடானுக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா நீ இதை வாங்கிக்கலனா அது உன்னோட உரிமைன்னு சொல்லுவான். எனக்கு வேணா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவா. அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? நானும் என்னோட சொந்த செலவுல என்னோட கையாலே பண்ணிருக்கேன். சாசேஜ் கூட வச்சிருக்கேன்னு சொல்லுவான். என்னது சாசேஜான்னு கேப்பா. ஆமான்னு சொல்லுவான். நீ ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லுவா. பிறகு நான் இப்ப என்ன பண்ணட்டும், இதுக்கும் மேல பூ ஏதாவது வச்சு தரட்டுமா, கூடவே ஆம்லேட்டும் வேணுமான்னு கேட்பான். சிரிக்க ஆரம்பிச்சிருவா. நடு ரோட்ல நிறுத்தி இப்படிலாம் சிரிக்காதன்னு சொல்லுவான். அப்ப லூசு திரும்ப பண்றதை முதல்ல நிறுத்து, நடு ரோட்ல சிரிக்க வைக்காதன்னு சொல்லுவா. என்ன நீ டக்கு டக்குன்னு கோவப்படுறேன்னு கேட்பான். ஆமா, நான் அப்படித்தான் கோவப்படுவேன். சரி சரி பாக்ஸ கொடுன்னு கேட்பா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவான். சரி சொல்லுன்னு கேட்பா. நீயும் நானும் உட்காந்து நார்மலா பேசலாமா? எப்ப பாரு நம்ம 2 பேரும் நின்னுகிட்டே தான் பேசிட்டு இருக்கோம். உண்மைதான், என்னால எதையும் நார்மலா பண்ண முடியல. இப்ப நான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்பான். சரின்னு சொல்லுவா. அறிவுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உண்மையாவான்னு கேட்பான். சரின்னு சொல்லுவா. இப்ப லேட் ஆகிடுச்சு, இந்த நேரத்துல எங்க போயிட்டு உட்காருதுன்னு கேட்பான். அங்க ஒரு பார்க் இருக்கு, வா போகலாம், நீ தான் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவா. என்ன கேட்பான். எல்லாரும் காசு பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால தானே சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஆரிஃபும் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.